லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அன்புள்ள ஓம் சரணுவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை கூறக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக ஜூலை 14 முதல் ஜூலை 20 வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன். இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 4ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் 2இல் குரு சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகக்கூடிய இனிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வரும் நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனை தரிசிப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக 14 ஞாயிறு, 15 திங்கள், 16 செவ்வாய் ஆகிய நாட்கள் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். 17 புதன், 18 வியாழன் ஆகிய 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த 2 நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டிய நாட்களாக இருக்கிறது. 17, 18 மட்டும் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வதும், வரும் செவ்வாய்க்கிழமை முதல் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். குரு ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக ஒரு சில மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்றாலும் மற்றவர்களுடைய வேலையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருக்கும். தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் சில மாற்றங்கள் ஏற்படும். இந்த வாரத்தில் 14 ஞாயிறு, 15 திங்கள், 16 செவ்வாய், 17 புதன், 18 வியாழன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். 19 வெள்ளி, 20 சனி ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் என்பதால் அந்த 2 நாட்கள் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களது பேச்சு திறமை காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எது எப்படி இருந்தாலும் சூரியன் இந்த வாரத்தில் ஜென்ம ராசி மற்றும் 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு சற்று நிதானத்தோடு பொறுமையோடு இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் செவ்வாய், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில்
மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண உதவிகள் தக்க நேரத்தில் கிடைக்காத காரணத்தினால் மன அமைதி குறைவு ஏற்படும். எந்த ஒரு செயலிலும் யோசித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் மேல் அதிகாரியிடம் ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பிறரிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது, முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக 17 புதன், 18 வியாழன், 19 வெள்ளி, 20 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். ஏற்ற மிகுந்த பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு இனிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் எந்த நாட்களில் ஒரு வளமான பலன்களை பெறலாம் என பார்க்கின்ற பொழுது 19 வெள்ளி, 20 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் வரும் செவ்வாய்க்கிழமை முதல் ராசிக்கதிபதி சூரியன் விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களே உங்களது மன அமைதியை குறைப்பார்கள். எந்த ஒரு செயலிலும் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டும். பொதுவாக எந்த காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. குரு பகவான் 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். ஒரு சில காரியங்களில் நீங்கள் நேரடியாக செயல்பட்டால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது, முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 14 ஞாயிறு, 15 திங்கள், 16 செவ்வாய் ஆகிய நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் அற்புதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சூரியனானவர் வலுவாக சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. பிறருக்கு தந்த வாக்குறுதியில் எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு ஏற்படும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து வகையில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 17 புதன், 18 வியாழன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு பல்வேறு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும்.
மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது விரும்பிய மாற்றங்கள் ஏற்பட்டு மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். மனைவி பிள்ளைகளிடம் ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். மனைவி பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி தரக்கூடிய அளவிற்கு ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இந்த வருகின்ற நாட்கள் உங்களுக்கு இருக்கும். மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் அடைவதற்கு நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக 14 ஞாயிறு, 15 திங்கள், 16 செவ்வாய், 19 வெள்ளி, 20 சனி ஆகிய நாட்கள் சந்திரனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பகவான் பார்வை செய்வதும் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தற்போது 8இல் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் தற்போது வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சற்று குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் 17 புதன், 18 வியாழன் ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். மேலும் வளமான பலன்களை பெறுவதற்கு உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டிலும் 8ஆம் வீட்டிலும் சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நேரமாகும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். பயணங்கள் மூலமாக ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படலாம். வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. பொதுவாக உடனிருப்பவர்களே உங்கள் மன அமைதியை குறைப்பார்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக வருகின்ற நாட்கள் இருக்கும். அதிகாரியிடம் நீங்கள் எவ்வளவுதான் சிறப்பாக செயல்பட்டாலும் நல்ல பேர் எடுப்பதில் ஒரு சில இடையூறுகள், ஒரு சில தடைகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக 14 ஞாயிறு, 15 திங்கள், 16 செவ்வாய், 19 வெள்ளி, 20 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். நீங்கள் குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் அர்ச்சனை செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது
14 ஞாயிறு, 15 திங்கள், 16 செவ்வாய், 19 வெள்ளி, 20 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மகர ராசி, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிப்பதும், ருண ரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பு ஆகும். அது மட்டும் இல்லாமல் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் ஒரு வளமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஆகும். உங்களுக்கு இருந்து வந்த கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குறிப்பாக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால சோதனைகள் எல்லாம் முழுமையாக மறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சியும் பிடிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவதும் கால பைரவரை வழிபாடு செய்வதும் மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் குறிப்பாக 14 ஞாயிறு, 15 திங்கள், 16 செவ்வாய், 17 புதன், 18 வியாழன் ஆகிய நாட்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். நான் கூறிய நாட்களில் ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டால் அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் பெறலாம். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் ராகு, 4இல் செவ்வாய் சஞ்சரிப்பது தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தும் அமைப்பாகும். உடனிருப்பவர்களே உங்களது மனதை அமைதியை குறைப்பார்கள். பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய காரியங்களால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் தடைப்படும். தற்போது 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் செவ்வாய்க்கிழமை முதல் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய குழப்பங்கள் சற்று குறையும். ஒரு சில எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. ஒரு சில நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் வருகின்ற நாட்களில் முழுமையாக குறைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பிடிப்பும் ஏற்படும். இந்த வாரத்தில் குறிப்பாக 17 புதன், 18 வியாழன், 19 வெள்ளி, 20 சனி ஆகிய நாட்களில் சந்திரனானவர் மிகவும் சாதகமாக இருப்பதால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் இந்த வாரத்தில் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்கள், உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாயும், பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் புதன் சுக்கிரனும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். குரு பகவான் 3இல் சஞ்சரிப்பதால் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில அனுகூல பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. பேச்சில் பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பொதுவாக உறவினரிடம் பேசுகின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது பேச்சில் பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறலாம்.
இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 19 வெள்ளி 20 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு 14 ஞாயிறு 15 திங்கள் 16 செவ்வாய் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறலாம். நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.